ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் காகயித்வஜாய வித்மயே கட்ககஸ்தாய தீமயே தன்னோ மந்த் பிரச்சோதயாத். ஓம் நீலாஞ்சன ஜமாபாஜம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்டம் தம் பூதம் தம் நமாமி சனைச்சரம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். வர இருக்கும் சனிப்பெயர்ச்சி மிதுன ராசிக்கு என்ன பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த சனிப்பெயர்ச்சி எந்த நாளிலே, எந்த நேரத்திலே, எந்த நட்சத்திரத்திலே பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 கும்பராசியில் இருக்கும் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவ்வாறாக பயிற்சியாகும் சனி பகவான் மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிற பதிவு தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மிதமான மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 10ஆம் இடமான தசமகேந்திரத்திற்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு 8, 9 சனி கேந்திரம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு 10ஆம் இடம் செல்கிறார். 10ஆம் இடத்திற்கு வருவது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகம் என்றே சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் 3, 6, 10 நலன் கேட்குறாங்க. சனி என்பவர் ஜாதகத்திலேயும் சரி, கோச்சாரத்திலேயும் சரி 3, 6, 10 இருக்க வேண்டும். அப்படி பார்க்கையில் மிதுன ராசிக்கு 9ஆம் இடமான கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் 10ஆம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடம் என்பது பதவி, பெயர், புகழ், செல்வாக்கை பற்றி சொல்லக்கூடிய இடமாச்சு. அப்போ பதவி, பட்டங்களை இவர்களுக்கு வந்து சேரும் அப்படின்னே சொல்லிடலாம். மிதுன ராசிக்கு நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னே சொல்லிடலாம். 3ஆம் பார்வையாக 12ஆம் இடமான ரிஷப ராசியை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகம். அயனம் என்றால் சாப்பாடு, சயனம் என்றால் தூக்கம். மிதுன ராசிக்கு 8, 9 பாக்கியாதிபதி அல்லவா 9 குடையவன். அவர் 12ஆம் இடத்தை பார்ப்பது நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது. இதெல்லாம் இனிமேல் சரியாக நடக்கும். புதனின் வீடான கன்னி ராசியை சனி 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ அந்த மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது வாகன சுகம் அல்லவா. உங்களுடைய பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிதாக வாகனங்கள், அது இருசக்கரமாகட்டும் நாற்சக்கரமாகட்டும், கார் வாங்குவீங்க இல்லை 2 வீலர் வாங்குவீங்க. புதுசாக வாங்கி வீட்டில் முன்னாடி நிப்பாட்டி அழகு பார்ப்பீங்க. நாமளும் கார் வாங்கிட்டோம்ல, எவ்வளோ நாள் கனவு அப்படிங்கிற மாதிரி கார் வாங்குவீங்க, வண்டியை மாற்றுவீங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது வண்டி வாங்குவீங்க. தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக குறையும் அப்படின்னே சொல்லிடலாம். மீனத்தில் இருக்கும் சனி, அதாவது மீன ராசிக்கு வரும் சனி 10ஆம் பார்வையாக மிதுன ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள் இருந்த இதுவரையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டு ஒன்று சேரும் நேரம் இது அப்படின்னே சொல்லிடலாம். கோர்ட்டு வழக்கு, வம்பு, கேஸு, பிரச்சனை கல்யாணம் முடிச்சு கொடுத்துலேருந்து அவங்க 2 பேருக்குள்ள என் மகளுக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை, என் மகனுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை அப்படின்னு பொண்ணு எடுத்தவங்க, பொண்ணு கொடுத்தவங்க,
மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் பண்ணவங்க அப்புறம் புலம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க இது வரைக்கும். அந்த புலம்பல் இனிமேல் இருக்காது. கருத்து வேறுபாடுகள் நீங்கி கவலைகள் எல்லாம் மறந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நேரம் இது. நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு ஈகோ பிரச்சனை வரக்கூடாதுங்க. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை அப்படிம்பாங்க. கணவன் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனை வரக்கூடாது. நான் தான் பெரியவன், இல்லை நான் தான் பெரியவ அப்படிங்கிற மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஆகாதில்லை. ஆக விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை அப்படிம்பாங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இதுவரையில் அப்படி விட்டு கொடுக்கல. இனிமேல் யாராவது ஒருத்தங்க இறங்கி வந்து சரிங்க நான் செஞ்சதெல்லாம் மறந்துடுங்க, இனிமேல் நம்ம ஒன்றா இருப்போம் அப்படின்னு நீங்கள் 2 பேருமே தம்பதிகள் 2 பேருமே பேசி ஒற்றுமையாக வாழக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லிடலாம். மிதமான மிதுன ராசிக்கு மீன ராசியில் இருக்கும் சனி யோகத்தை கொடுக்கவே இந்த பயிற்சி உங்களுக்கு வருது. வீடு மனை வாங்கலாம், வீடு கட்டின வீடு வாங்கலாம், அல்லது இடம் வாங்கி மனையை வாங்கி வீடு கட்டலாம். இதற்கான நேரம் உங்களுக்கு காலங்கள் கனிந்து வருகிறது. படிக்கிற குழந்தைகளை தட்டி கொடுத்தே வாங்க. ஏன்னா 4ஆம் இட கன்னியை சனி பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடம் என்பது படிப்பு ஸ்தானம், வாகன ஸ்தானம்னு சொன்னேன். வாகனம் வாங்கிடலாம். படிக்கிற குழந்தைய சனி நொண்டி முடவன் மெல்ல சொல்லக்கூடியவன் அல்லவா, மந்தன்னு பேர் உண்டு. கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அப்போ தட்டி கொடுத்தே வரணும். ரொம்ப வேகம் பண்ணிங்கன்னா போங்கோட நீங்களும் உங்க அப்படின்ட்டு போயிடுவான். அந்த குழந்தைகள் அப்படி வெறுத்துருங்க. அதனால் வந்து தட்டி கொடுத்தே வாங்க. தட்டி கொடுத்து வந்தால் படிப்பில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தினால் மதிப்பெண்களை கூட பெறலாம் அப்படின்னே சொல்லிடலாம். இரும்பு சம்பந்தம், மிஷினரி சம்பந்தம் தொழில் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு சனி இரும்புக்கு அதிபதி அல்லவா, நல்ல வருமானத்தையும் நல்ல ஆதாயத்தையும் நல்ல லாபத்தையும் கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். கருப்பு நிற சம்பந்தம், எள்ளு கடுகு வியாபாரம், எண்ணெய் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகச்சிறந்த நேரம். லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கவே இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்கு வருகிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை. ஆக விளை நிலங்களில் நல்ல விளைச்சல் ஏற்படும். வியாபாரிகள் நல்ல லாபம் பெறுவர். அந்த லாபத்தின் மூலம் பணத்தை அடைந்து பணக்கட்டை உங்கள் பீரோவில் அடிக்கடிக்கு வைப்பீங்க. கையில் வாங்கி பையில் போடுவீங்க அப்படின்னே சொல்லிடலாம். கையில் வாங்கி பையில் போட்டாச்சுன்னா அந்த காசு ரொம்ப இருக்கும்ல. பையில் போட்டதோடு இல்லாமல் பீரோலையும் லாக்கர்லேயும் கொண்டு வைப்பீங்க. அதை வச்சு தங்கம் வாங்குவீங்க, வேறு ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் அப்படின்னு சொல்லி வங்கி கணக்கில் உங்களுடைய பேலன்ஸ் கூடிக்கிட்டே போகும். கையில் எவ்வளோ தான் காசு வைப்பீங்க, அதிகமான காசு புரளும் பொழுது பேங்கில் போட்டுருவோம்ப்பா, வீட்டில் இருந்தால் கொஞ்சம் சேஃப்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேங்கில் கொண்டு வங்கியில் உங்கள் கணக்கில் பணத்தை சேமித்து வைப்பீர்கள். பணம் புரளும் நேரம் இது. புல்லுக்கட்டும் விறகுக்கட்டும் தூக்கியவர்கள் பூர்வ புண்ணிய வாசத்தினால் நெல்லுக்கட்டும் பணக்கட்டும் சுமப்பார்கள். காதிலேயே நீல நிற கடுக்கனும் போடுவார். கொஞ்சம் பண வசதி வந்துச்சுன்னா அப்படி நீல நிற கடுக்கன் போடுவாங்களாம். அந்த காலத்தில் பண்ணையார் இவங்கெல்லாம் அந்த இடது காதில் நீல நிற கடுக்கன் போட்டிருப்பாங்க. அப்படி கடுக்கன் போட்டு வளம் வருவீர்கள். பண வரவிற்கு குறைவு இருக்காது. இந்த சனி பயிற்சி உங்களுடைய சங்கடங்களை தீர்க்கவே சனி பகவான் வருகிறார். 10ஆம் இடமான தசமகேந்திரத்திற்கு வருகிறார். தசம் என்றால் 10, 10ஆம் இடத்திற்கு வரும் சனி பதவி, பெயர் புகழ், செல்வாக்கு, பட்டங்கள், யோகங்களை கொடுப்பார். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல விளையாட்டில் வெற்றி பெற்று வீட்டில் கப்பு சீல்டாக வாங்கி அடுக்குவீங்க. பணமும் உங்களுக்கு வந்து சேரும். ஆக மிதுன ராசிக்கு இந்த சனி பகவான் மிரட்டியே கொடுக்க போகிறார், மீட்சியை கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ வருண். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.